இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்டிருக்கிற வேத பகுதி எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசி கேட்போம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கை தருகிறார். நிச்சயமாக அப்படி என்றால் உறுதியாகவே உண்மையாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்குத்தான் தருகிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்குத்தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார். நிச்சயமாகவே உறுதியாகவே உண்மையாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களிலே தர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருடைய சுபாவமே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான். என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை காட்டிலும் இரட்டத்தனையாய் ஆண்டவரிடத்திலிருந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய சுபாவமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் இவ்விதமாக பார்த்தோம். புதிய ஏற்பாடிலே பார்க்கும் பொழுது மார்க்கு 6வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து அங்கு ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கு சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர் இருந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மார்க்கு 10வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல லூக்கா 24வது அதிகாரம் 50வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். சீசர்களை இயேசு பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு சென்று பிறகு தம்முடைய 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய சுபாவமே அவருடைய சாயலை படைக்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தான் அவருடைய சுபாவமாக இருக்கிறது. நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய படிப்பின் காரியத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? வேலையின் காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உண்மையாக நான் உன்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், பெருக பண்ண போகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். படிப்பிலே உங்களை பெருக பண்ணுவார், பிஸ்னஸிலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அநேக மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார்.